Welcome to Sparks Academy. So RRB JE CPT1 examsக்காக 30 PYQ discussion daily பண்ணிட்டு வரோம். So அந்த வகையில இன்னைக்கு chemistryல 30 PYQs எடுத்துட்டு வந்திருக்கோம். So அதை பார்க்கலாம். So first question பாருங்க. The elements that have intermediate properties between those of metals and non-metals are called metalloids. Which among the following is a metalloid னு கேக்குறாங்க. அதாவது உலோகங்கள் மற்றும் உலோகங்கள் அல்லாதவற்றுக்கு இடையில் இடைநிலை பண்புகளை கொண்ட தனிமங்களை என்னன்னு சொல்லுவோம்னா உலோக போலின்னு சொல்லுவோம். So இங்க கொடுத்திருக்க எலிமெண்ட்ஸ்ல எது உலோக போலி அப்படின்றத கேக்குறாங்க. So எது மெட்டலாய்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெர்மானியம். So ஜெர்மானியம்ன்றதுதான் மெட்டலாய்டு. So option D is the right answer. So அடுத்து பாருங்க, due to which properties of metals it is easy to make foils. அதாவது உலோகங்களின் எந்த பண்புகளால் படலங்களை உருவாக்குவது எளிதுன்னு கேக்குறாங்க. So foils மேக் பண்ண முடியும் அப்படின்னா மெட்டல்ஸுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதை malleability அப்படின்னு சொல்லுவோம். So அதே ஒரு வயரை உங்களால நீட்டிக்க முடியும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா டக்டைலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே மெட்டல்ஸுக்குனே உரிய ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டுமே நான் மெட்டல்ஸுக்கு கிடையாது. நான் மெட்டல்ஸ் ஆர் நான் malleable, நான் டக்டைலபிள். ஸோ அதனால நான் மெட்டல்ஸை நம்மளால தின் ஒயர்ஸாகவும் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, தின் ஷீட்ஸாகவும் நம்மளால பண்ண முடியாது. ஸோ நான் மெட்டல்ஸ் ஈஸியாக உடஞ்சு போயிடும். ஸோ அப்படின்னும் போது மெட்டலோட இந்த ஃபாயில்ஸ் மேக் பண்றக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம malleabilityன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ malleability is the right answer. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸை கொடுத்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பாருங்க. ஸோ மெட்டல்ஸ் வந்து டக்டைலாகவும் இருக்கும், மேலபிளாகவும் இருக்கும். அதாவது தின் ஒயர்ஸாகவும் அதை ஆக்க முடியும், அதே மாதிரி தின் ஷீட்ஸாகவும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் ஏ ரைட்டு. அடுத்து பாருங்க, மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியையும் ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டையும் மெட்டல்ஸ் கண்டக்ட் பண்ணும். எது கண்டக்ட் பண்ணாது அப்படின்னா நான் மெட்டல்ஸ் எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டையும் கடத்தாது. அடுத்து மெட்டல்ஸுக்கு ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஆப்வியஸா மெட்டல்ஸுக்கு ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் தான் இருக்கும். அதே நான் மெட்டல்ஸுக்கு லோ மெல்டிங் அண்ட் லோ பாயிலிங் பாயிண்ட். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோட ஆப்போசிட், அதாவது மெட்டல்ஸ் படிச்சிட்டீங்கன்னா மெட்டல்ஸுக்கு ஆப்போசிட் தான் நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாம மெட்டல்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, தே ஆர் எலக்ட்ரிக்கலி நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ மெட்டல்ஸ் எப்பவுமே எலக்ட்ரிக்கலி பாசிட்டிவா இருக்கும், எலக்ட்ரிக்கலி பாசிட்டிவா இருக்கும். எப்பவுமே அது +1, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 +2 +3 இருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிட்டிவா இருக்கனால இது எலக்ட்ரிக்கலி பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டியில எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக்கலி நெகட்டிவ்ன்றது இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following is not a physical property of non-metals. non-metals ஓட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது நான் மெட்டல்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ நான் மெட்டல்ஸோட பின்வருவனவற்றுள் எது உலோகம் அல்லாதவற்றின் இயற்பியல் பண்பு அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்லி இன் சாலிட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் மேலபிள், நான் டக்டைல், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரைட்டு. அதே மாதிரி ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாத, அது இன்சுலேட்டரா பிஹேவ் பண்ணும். அண்ட் லோ மெல்டிங் அண்ட் லோ பாயிலிங் பாயிண்ட், இதுவும் கரெக்டு. அப்போ எது தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி இன் சாலிட் ஸ்டேட்ன்றது தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ மெட்டல்ஸ் தான் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், நான் மெட்டல்ஸ் சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், கேஸாகவும் இருக்கும். அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதுதான் நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following statements regarding metals is incorrect ன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, all metals shine and can be polished. எல்லாமே மினுக்கும் இல்லையா. ஸோ அந்த பண்பை தான் வந்து ஷைன்னு சொல்லுவாங்க, லஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பண்பு மெட்டல்ஸுக்கு இருக்கு. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஆல் மெட்டல்ஸ் எக்ஸெப்ட் மெர்க்யூரி ஆர் இன் லிக்விட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மெட்டல்ஸுமே இப்பதான் சொன்னேன் சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கும், திட வடிவுல தான் இருக்குமே தவிர திரவமா இருக்காது. எது திரவமா இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு மெட்டல், அது மெர்க்யூரி. ஸோ இது மட்டும்தான் திரவ நிலையில இருக்கும். ஸோ இது தப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் இன்கரெக்ட் அமாங் மெட்டல்ஸ். அடுத்து பாருங்க, ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி. ஸோ இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. மெட்டல் ஆக்சைட்ஸ் என்னவா இருக்கும், நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. மெட்டல் ஆக்சைட்ஸ், நான் மெட்டல் ஆக்சைட்ஸ். ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்பவுமே பேசிக்கா இருக்கும், மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்பவுமே பேசிக்கா இருக்கும். அதே மாதிரி நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்பவுமே அசிடிக்கா இருக்கும். ஸோ உலோகங்களின் ஆக்சைடுகள் பொதுவாக என்னவா இருக்கும் அப்படின்னா காரமாக இருக்கும், அதாவது பேசிக்கா இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மெட்டல் ஆக்சைட்ஸ் பேசிக்கா இருக்கும், அப்ப நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் என்னவா இருக்கும், அசிடிக்கா இருக்கும். ஆப்ஷன் ஏ அசிடிக் இஸ் த ரைட் ஆன்சர். உலோகம் அல்லாத ஆக்சைடுகள் பொதுவாக அமிலமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் நான் மெட்டல் இஸ் a liquid at a room temperature ன்னு கேக்குறாங்க. ஸோ இதே மெட்டல்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு மெர்க்யூரின்னு போட்டுடலாம்.
ஸோ அதுதான் ரூம் டெம்பரேச்சர்லயே லிக்விடா இருக்கக்கூடிய ஒன்லி மெட்டல். அது இங்க என்ன கேக்குறாங்கன்னா எந்த நான் மெட்டல் ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி புரோமின் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த ஒரே ஒரு நான் மெட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி புரோமின் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, the common element for all acids. ஸோ எல்லா ஆசிட்ஸுக்கும் இருக்கக்கூடிய காமனான எலமெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது கண்டிப்பா ஹைட்ரஜன். ஸோ ஏன் அப்படின்னா HCl-லயும் ஹைட்ரஜன் இருக்கும், அதே மாதிரி H2SO4 இது சல்ஃபியூரிக் ஆசிட் இதுலயும் ஹைட்ரஜன் இருக்கும், HNO3 நைட்ரிக் ஆசிட் இதுலயும் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆசிட் எடுத்தீங்கனாலும் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன்ற ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது ஆப்ஷன் டி ஹைட்ரஜன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, டு டைல்யூட் அ கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் வாட் ஷுட் வி டு? செறிவூட்டப்பட்ட அமிலத்தை நீர்த்து போக செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்னு கேக்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஆசிடை நீங்க டைல்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை தண்ணியில ஆட் பண்ணணும். ஸோ ஒரு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆசிட் ஆட் பண்ணி தான் அதை டைல்யூட் பண்ணணுமே தவிர ஆசிட்ல தண்ணி எப்பவுமே ஊத்திடக்கூடாது. அப்ப கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் இன் வாட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஸோ வாட்டர்ல தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும் ஆசிடை கலந்து அதை டைல்யூட் பண்ணணும். அப்ப ஆப்ஷன் டி concentrated acid in water is the right answer. So அடுத்த question பாருங்க, which of the following statements is not true about acids? So acids குறிச்சு statements கொடுத்திருக்காங்க. So இதுல எது true statement இல்லன்னு தான் கேக்குறாங்க. First statement, it forms H plus in aqueous or liquid medium னு கொடுத்திருக்காங்க. So first of all acid ஓட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை தண்ணியில போட்டீங்க அப்படின்னா aqueous solutionல போட்டீங்க அப்படின்னா அது H plus ions வெளியிடும். அதுதான் ஆசிடோட முக்கியமான பண்பு. ஸோ ஆசிடோட முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா அது நீங்க தண்ணியில போடும்போது H பிளஸ் அயனியை வெளியிடும். அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இங்க என்ன கேட்டிருக்காங்க நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆசிட்ல லிட்மஸ் பேப்பரை டிப் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட் கலரா மாறும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அது மட்டும் இல்லாம மெட்டல் கார்பனேட்ஸோடையும் பைகார்பனேட்ஸோடையும் ரியாக்ட் பண்ணும்போது இது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிட்டர் இன் டேஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சுவையில் கசப்பானதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சுவையில் கசப்பானது கிடையாது, இதுக்கு சோர் டேஸ்ட். ஸோ அப்படின்னும் போது ஆப்ஷன் பி தான் இன்கரெக்ட். ஸோ ஆசிட் குறிச்சுன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் பிட்டர் இன் ஸ்டேட், அதாவது ஆசிட் வந்து சோர் டேஸ்டா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, ராஜ திரவம் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ ராஜ திரவம் என்ன பண்ணும் அப்படின்னா கோல்ட கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது. சோ அது எதனால ஆனது அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் HCl அண்ட் கான்சென்ட்ரேட்டட் HNO3, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிடோட எந்த ரேஷியோல இருக்கும் அப்படின்னா 3:1 ரேஷியோல இருக்கும். சோ இந்த கொஸ்டினை நீங்க அக்வா ரீஜியான்னு பார்த்தோன்னே என்ன பண்ணிருவீங்கன்னா 3:1 போட்டுருவீங்க. ஆனா இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நைட்ரிக் ஆசிடோட பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது அது 1:3 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்து நைட்ரிக் ஆசிட் கொடுத்தாங்கன்னா அது 3:1. இதே இந்த கொஸ்டின்ல நைட்ரிக் ஆசிட் கொடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்தனால ரேஷியோவை மாத்தி போடணும். ஸோ 1:3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 3 பங்கு HCl-ம் 1 பங்கு கான்சென்ட்ரேட்டட் HNO3-யும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ராஜதிரம், அதாவது அக்வா ரீஜியா அப்படின்னு சொல்லுவோம். So அடுத்த question பாருங்க, in a mixture the ratio of salts and acids is 5:7. If the weight of the mixture is 360 gram, what will be the weight of the acid present in it னு கேக்குறாங்க. So acidன்றது 7 பார்ட்ஸா இருக்கு. So இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 360ல 1 பங்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் இதை ஆட் பண்ணி நீங்க டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 13 டிவைட் பண்ணீங்கன்னா 1 பங்கு 30. ஸோ x is equal to 30 உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 5x is to 7x வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7x தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஏன்னா ஆசிட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அமிலங்களோட விகிதம் தான் 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 × 30 அப்போ நீங்க பண்ணும்போது உங்களுக்கு 210 கிராம் வரும். ஸோ ஆப்ஷன் டி 210 கிராம் இஸ் ரைட் ஆன்சர். இதே உங்ககிட்ட என்ன கேட்கலாம், அதே மாதிரி சால்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்க 5 இந்த 30யோட மல்டிபிள் பண்ணி 150 கிராம்னு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து அவங்க ஆசிடோடது கேட்டிருக்கனால நம்ம 7 × 30 பண்ணி 210 கிராமா போட்டுருவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்கலைன் இன் நேச்சர், அதாவது காரத்தன்மை கொண்டது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்கலைன்னா என்ன அப்படின்னா ஆல்கலைன்னாலும் சரி பேஸ்னாலும் சரி எந்த காரம் தண்ணியில கரையுமோ அதுதான் நம்ம ஆல்கலைன்னு சொல்லுவோம். ஸோ எந்த காரம் தண்ணியில கரையுமோ அதுதான் நம்ம ஆல்கலைன்னு சொல்லுவோம். காரத்தோட ஸ்பெஷலான பங்கு என்ன அப்படின்னா நீங்க அதை தண்ணியில போட்டோன்னே அது OH- அயனியை வெளியிடும்.
ஸோ OH மைனஸ் அயனியை வெளியிட்டுச்சுன்னா அது காரம், அதே H பிளஸ் அயனியை வெளியிட்டுச்சுன்னா அது அமிலம். ஸோ இது ரெண்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எது ஆல்கலைன்னு கேட்டிருக்காங்க, கண்டிப்பா இது மூணுல என்ன இருக்கு, H இருக்கு. அப்ப இது மூணுமே ஆசிட். ஸோ எது பேஸ் இருக்கோ அதுதான் அல்கலைனாவும் இருக்கும். NaOH தண்ணியில கரையும். ஸோ தண்ணியில கரையும் போது அது OH மைனஸ் அயனியை வெளியிடும். அப்படின்னும் போது அது ஆல்கலைனா இருக்கும். அப்போ NaOH இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இந்த அளவுக்கு நீங்க பார்க்கணுமா அப்படின்னா OH மைனஸ் அயனி இருக்கிறத வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டி NaOH இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, which of the following statements is incorrect ன்னு கொடுத்திருக்காங்க. சோ எந்த ஸ்டேட்மென்ட் இன்கரெக்ட் ன்னு கேக்குறாங்கன்னா எல்லா ஸ்டேட்மென்ட்டையும் படிச்சு பார்க்கணும். சோ phenolphthalein turns pink in soap solution. சோப்புன்றது ஒரு வகையான காரம். சோ காரத்துல phenolphthalein என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட். அதே மாதிரி நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் என்னவா இருக்கும்னு சொன்னேன், அசிடிக்கா இருக்கும்னு சொன்னேன். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் உள்ளது அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சோ லாஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, the alkaline nature of sodium hydroxide is due to the presence of sodium ions ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடின் காரத்தன்மை சோடியம் அயனிகள் இருப்பதால் ஏற்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த காரத்தன்மை சோடியம் அயான்ஸ் இருக்கிறதுனாலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. OH மைனஸ் அயான்ஸ் இருக்குல்லையா, இந்த ஹைட்ராக்சைடு அயான், இந்த அயான் இருக்கிறதுனாலதான் சோடியம் ஹைட்ராக்சைடு என்னவா இருக்கு, காரமா இருக்கு, ஆல்கலைனா இருக்கு அப்படின்னும் போது ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்க சோடியம் அயான்ஸ்னு கொடுத்திருக்காங்க, இங்க OH மைனஸ் அயான்ஸ்னு வரும். ஸோ இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following statements is true or false ன்னு கொடுத்திருக்காங்க. So an alkali that is completely ionized in water produces large amount of OH minus ions. Example NaOH and KOH ன்னு கொடுத்திருக்காங்க. First statement. அடுத்த statement பாருங்க, an alkali that is partially ionized in water produces small amounts of OH minus ion. Example KOH ன்னு கொடுத்திருக்காங்க. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தண்ணீரில் முழுமையாக அயனியாக்கம் செய்யப்பட்ட ஒரு காரமானது அதிக அளவு OH மைனஸ் அயனிகளை உருவாக்குகிறது. இதுதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரத்தை தண்ணியில போட்டீங்க அப்படின்னா அது என்ன அயனியை உருவாக்கும் அப்படின்னா OH மைனஸ் அயனியை கம்ப்ளீட்டா உருவாக்கும். அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே மாதிரி இங்க பாருங்க, தண்ணீரில் ஓரளவு அயனியாக்கம் செய்யப்பட்ட ஒரு காரணமானது சிறிது அளவு OH மைனஸ் அயனிகளை உருவாக்குகிறது. உதாரணமாக KOH ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னா ஆல்கலினால என்ன நடக்கும் அப்படின்னா பேஸ் கம்ப்ளீட்டா தண்ணியில காரம் தண்ணியில கம்ப்ளீட்டா கரைஞ்சது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆல்கலின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இந்த KOH நம்ம ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டா OH மைனஸ் அயான்ஸை ரிலீஸ் பண்ணிடும். அப்ப இங்க பார்ஷியலான்னு கொடுத்திருக்காங்க, ஓரளவு அயனியாக்கம் செய்யப்படும்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப ஸ்டேட்மெண்ட் பி தப்பு. அப்படின்னும் போது ஒன்லி ஏ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஒன்லி ஏ இஸ் கரெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர். So அடுத்த क्वेश्चन பாருங்க, pH வச்சு क्वेश्चन கேட்டிருக்காங்க. If the pH of the solution increases from 7 to 14, it indicates an increase in dash ion concentration in the solution. So pH நீங்க பாக்கும்போது 0 ல இருந்து 14 வரைக்கும் நீங்க போடுவீங்க. அதுல 7ன்றது நியூட்ரல். So 0 to 7ன்றது அசிடிக்னு சொல்லுவோம். 7 to 14 பேசிக்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கீங்க, அந்த சொல்யூஷன்ல pH வேல்யூ 7ல இருந்து 14க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னும் போது இங்க எந்த அயானோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. ஒன்னு H+ இருக்கும், இல்லைன்னா OH- இருக்கும். சோ இங்க பேஸ் ஆகுதுன்னு பாக்குறோம். சோ பேஸ் ஆகுது, காரம் ஆகுது அப்படின்னா அங்க எந்த அயனியோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த OH அயான். சோ இதோட கான்சென்ட்ரேஷன் தான் அதிகமாகும். சோ அப்படிதான் இந்த pH சொல்யூஷன் 7ல இருந்து 14 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சப்போஸ் அந்த pH அயான் கான்சென்ட்ரேஷன் 7ல இருந்து 3 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அங்க எந்த அயானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா H+ அயானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அதனாலதான் pH அயான் ஆஃப் தி சொல்யூஷன் 7ல இருந்து 3 குறைஞ்சிருக்கும். சோ இப்போ 7ல இருந்து 14 இன்க்ரீஸ் ஆகும்போது இங்க OH மைனஸ் அயானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ OH மைனஸ் அயான் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, what will be the pH value of a solution whose concentration of hydrogen ion is 1 × 10⁻⁵ moles per liter னு கொடுத்திருக்காங்க. சோ pH நீங்க கால்குலேட் பண்ணனும்னா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன். சோ இத வச்சு தான் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. சோ என்ன பண்ணலாம், -log of 1 × 10⁻⁵ னு போட்டுக்கலாம். சோ இந்த -5 முன்னாடி போகும்போது என்ன ஆகும், +5 ஆயிடும். சோ அப்படினு போது pH வேல்யூ என்னவா இருக்கும், +5 ஆ இருக்கும். ஆப்ஷன் பி 5 is a right answer. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, மெத்தில் ஆரஞ்சு. சோ மெத்தில் ஆரஞ்சுல என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. சோ மெத்தில் ஆரஞ்சு அசிடிக் மீடியம்ல ரெட் கலராவும் ஆல்கலைன் மீடியம்ல yellowish பிங்க் கலராவும் இருக்கும். சோ அசிடிக் மீடியம்ல
மெத்தில் ஆரஞ்சு என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அதே காரமான மீடியம்ல அது yellowish பிங்க் கலர்ல இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி ரெட் இன் அசிடிக் மீடியம் அண்ட் yellow pink in alkaline medium is the right answer. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The substances whose order changes into acidic or alkaline medium it is said to be. ஸோ வாசனை வச்சு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆசிடு இல்லைன்னா பேஸ் அப்படின்னு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கலரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஆட் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிறங்காட்டின்னு சொல்லுவோம். அதுல 2 யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஃபினாப்தலின் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா மெத்தில் ஆரஞ்சு யூஸ் பண்ணுவோம். இப்படி இல்லாம நம்மளால அதோட ஸ்மெல்ல வச்சு அதோட வாசனையை வச்சு அது அமிலமா காரமானு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பொருளை ஆட் பண்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அமிலமா காரமான அதோட ஸ்மெல்ல வச்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து பாருங்க, வாட் ஆர் த மெட்டல் ஆக்சைட்ஸ் தட் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் as well as பேஸ். ஸோ நம்ம 2 பார்த்தோம். மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்பவுமே பேசிக்கா இருக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்பவுமே அசிடிக்கா இருக்கும்ன்றத பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ஆக்சைட்ஸ் ஆசிடாவும் இருக்கும் பேஸாவும் இருக்கும் அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிடாவும் பிஹேவ் பண்ணும் பேஸாவும் பிஹேவ் பண்ணும். அப்போ ஆப்ஷன் சி ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் which of the following solution is highest ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் பின்வரும் எந்த கரைசலில் ஹைட்ரஜன் அயன் செறிவு அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்க 0, இங்க 4, இங்க 5, 7, இங்க 10, சாரி இங்க 8, இங்க 10 பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல OH அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிடும். இங்க வந்தீங்கன்னா தான் H+ அயான் கான்சென்ட்ரேஷன் எப்போ pH வேல்யூ குறைய குறைய H+ அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டே வரும். அப்படின்னும் போது ஆப்ஷன் டி pH4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே தான் H+ அயானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following salts is acidicன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பின்வரும் உப்புகளில் எது அமிலமானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது ஆசிடிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மெக்னீசியம் சல்ஃபேட். ஸோ இதோட pH தான் 7க்கு கீழே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சால்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆசிடிக் சால்ட்னு சொல்லுவோம். ஸோ மெக்னீசியம் சல்ஃபேட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following is not a property of alkaline கேக்குறாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிஸ்ல எது ஆல்கலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, they make red litmus blue. ரெட் லிட்மஸை ஆல்கலியில டிப் பண்ணீங்க அப்படின்னா அது ப்ளூ கலரா மாறும். கண்டிப்பா இது கரெக்ட். அதே மாதிரி they decompose a thick material. ஸோ அவை தடிமனான பொருளை சிதைக்கின்றன அப்படின்னும் போது இந்த ப்ராப்பர்ட்டியும் ஆல்கலியோட ப்ராப்பர்ட்டி தான். அதே மாதிரி அவை வழுக்கும் மற்றும் சோப்பி பண்புகளை கொண்டது, அதாவது ஸ்லிப்பரியாவும் இருக்கும் சோப்பியாவும் இருக்கும் அப்படின்னும் போது இந்த ப்ராப்பர்ட்டியும் கரெக்ட் தான். ஸோ எது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா they produce hydrogen ions in water. அவை தண்ணீரில் ஹைட்ரஜன் அயனிகளை உருவாக்குகின்றன அப்படின்றது தான் தப்பு. ஏன்னா ஆல்கலி என்ன பண்ணும், பொதுவா ஹைட்ராக்சைடு அயனியை தான் தண்ணியில உருவாக்கும். அப்படின்னும் போது ஆப்ஷன் பி தான் இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பொதுவாக நடுநிலைப்படுத்துதல் எதிர்வினை எவ்வாறு எழுதப்படுகின்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆசிடும் பேஸும் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்றதுதான் கேட்குறாங்க. ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா சால்ட்டையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்படின்னும் போது ஆப்ஷன் பி ஆசிட் பிளஸ் ஆல்கலி கிவ் சால்ட் பிளஸ் வாட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the pH values of 3 solution x, y and z are 2, 11 and 7 respectively. Arrange them in descending order of hydrogen ion concentration. ஸோ எதுக்கு ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை விட கம்மியா அதுக்கப்புறம் அதை விட கம்மியா அப்படி வைக்கணும். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது 2 இருக்கு இல்லையா, pH வேல்யூ 2 இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தான் என்ன இருக்கும் ஹைட்ரஜன் அயானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஜெட்டோடது அதாவது 7 இருக்க pH அதுக்கு ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் y அது 11, ஸோ அதோடது ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சு OH மைனஸ் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அப்படின்னும் போது 2, 7, 11 அதாவது x, z, y ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, read the statement and decide which conclusion are correct. ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க. அறிக்கையில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, சல்ஃபியூரிக் அமிலம்
அமிலத்தன்மை கொண்டது. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஆசிடிக் இன் நேச்சர்னு கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்க்ளூட் பண்ற மாதிரி 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்ட்ன்றதான் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, the pH value of sulfuric acid is 7.5. அதாவது சல்ஃபியூரிக் அமிலத்தின் pH மதிப்பு 7.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7.5 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது அது ஆசிடா இருக்காது. அப்படின்னும் போது இந்த கன்க்ளூஷன் வராது. அடுத்து பாருங்க, சல்ஃபியூரிக் ஆசிட்ல பாஸ்பரஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சல்ஃபியூரிக் அமிலத்தில் சில பாஸ்பரஸ் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா என்னன்னா H2SO4. அப்படின்னும் போது இங்க பாஸ்பரஸே இல்ல. அப்படின்னும் போது இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor கன்க்ளூஷன் 2 இஸ் கரெக்ட். அதாவது 1 அல்லது 2 முடிவு சரியில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, what will be the effect on the color of dry blue litmus on dry HCl gasனு கொடுத்துருக்காங்க. அதாவது உலர்ந்த HCl வாயு வெளியிடும் போது உலர்ந்த நீரில் லிட்மஸ் பேப்பரின் காகிதத்தின் நிறத்தில் என்ன விளைவு இருக்கும்னு கேட்கறாங்க. ஸோ உலர்ந்தன்ற வார்த்தை இருக்கும் போதே அங்க ஒரு சேஞ்சும் இருக்காது. ஸோ ட்ரையா நீங்க ஒரு HCl போய் நீங்க என்ன பண்றீங்க, லிட்மஸ்ல வச்சீங்க அப்படின்னா அங்க ஒரு கலர் சேஞ்சுமே இருக்காது. ஸோ அது கொஞ்சமாச்சும் டைல்யூட், அதாவது கொஞ்சமா நீர்த்து போயிருக்கணும். அக்வஸா இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால அந்த கலர் சேஞ்சை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படின்னும் போது எந்த கலர் சேஞ்சுமே இருக்காது. இட்ஸ் கலர் வில் நாட் சேஞ்ச் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which metal oxide is an amphoteric oxide? So amphoteric oxide என்ன சொன்னேன்? ஸோ அசிடிக் பண்பும் இருக்கும், பேசிக் பண்பும் இருக்கும்னு சொன்னோமா. காரமாகவும் பிஹேவ் பண்ணும், அசிடிக்காகவும் அமிலமாகவும் பிஹேவ் பண்ணும். அப்படின்னும் போது இந்த ஆம்போட்டரிக் ஆக்சைடு என்னவா இருக்கும் அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு Al2O3. இதுவும் ஜிங்க் ஆக்சைடு, இது ரெண்டும் மட்டும்தான் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆம்போட்டரிக் ஆக்சைடா இருக்கும். அதாவது அமிலமாகவும் பிஹேவ் பண்ணும், பேஸாகவும் பிஹேவ் பண்ணும். அப்படின்னும் போது ஆப்ஷன் பி அலுமினியம் இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் क्वेश्चन பாருங்க, the most acidic mixture has a pH value of. ஸோ ரொம்ப கொடுத்துருக்க pH வேல்யூலே எது அதிகமா அசிடிக்கா இருக்கும் அப்படின்னா 0. அதாவது pH 0 தான் அதிகமா அசிடிக்கா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் 1 அப்படிங்கும் போது ஆப்ஷன் டி pH 0 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் RRB JEE CPT 1க்கான மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த பேட்ச் 2 நாளையிலேருந்து, அதாவது December 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 10 டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆஃபர் ப்ரைஸில், அதாவது 749க்கு. அதே மாதிரி உங்களுக்கு 5 டெஸ்ட் வேணும் அப்படின்னா அதை 449க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பார்க்ஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா குவரிஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் RRB JEE சயின்ஸுக்கான CBT 1க்கு சயின்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு, 30 கொஸ்டின்ஸ். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஸோ ஷைன் 30ன்ற கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸுக்கான வீடியோ மெட்டீரியல்ஸ் அண்ட் லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன் அண்ட் 5 மார்க் டெஸ்ட் சேர்த்து 2999க்கு கொடுக்குறோம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்பார்க்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பார்க்ஸ் அகாடமியில் RRB JEE சிவில் மெக்கானிக்கல் EEE RRB NTPC RRB கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறோம். SSC JEE-க்கான கோர்ஸஸும் ஆஃபர் பண்ணுறோம். TNUSRB SANPC-க்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். TNPSC CTSC போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலுக்கான கோர்சஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் TNPSC Group 1 Group 2 Group 2A அண்ட் Group 4க்கான கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் சரி ஸ்பார்க்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.